நடைபெற்று வருகிறது. அதில் மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு அவர்கள் மனுக்களை கொடுத்து உடனுக்குடனாக தீர்வு பெற்று செல்கிறார்கள். அதன் வாயிலாக இப்பொழுது 5வது முறையாக தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டலத்தில் இந்த குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமையேற்றிருக்கும் மாண்பு மேயர் அவர்களையும் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் மாநிலவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தற்போது மாண்பு மேயர் அவர்கள் பேசுவார். வணக்கம். கடந்த ஜூலை மாதத்தில் ஆரம்பித்து 5 மாதமாக முதலாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை திருக்கும் மாநகர அவர்களே, மாநகராட்சியில் அனைத்து அதிகாரிகளே, மாமன்ற உறுப்பினர், இந்த பகுதிக்கு உட்பட்ட 15 மாமன்ற உறுப்பினர், மண்டல தலைவர் வெளியிருக்காரு, துணை மேயர். போன வாரம் நம்ம ஊரில் லைட்டாக பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாநகர்களும் மேற்கு மண்டலத்தில் ஆய்வில் இருந்தாலும், மலையோட ஆய்வில் இருந்தாலும் பொதுமக்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காகவே மனு பெறப்பட்டது. அதுக்கு தீர்வு மறுநாளே ஆர்டர் கொடுத்துருவோம். நடைபெற்று கொடுக்க இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே இந்த திட்டம் அப்படின்னா முதலமைச்சரோட திட்டம். அதாவது மக்களோட முதல்வர்னு நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற நகர்ப்புறத்தில் மாநகராட்சியாக இருக்கட்டும், நகராட்சி பேரூராட்சியில் இருக்குது. இந்த திட்டத்தை எலாபரேட்டாக வாரம் வாரம் ஒரு இடமா ஒரு மண்டலம் கொண்டு போய் இன்னும் நம்ம ஊரை எவ்வளோ டெவலப் பண்ணலாங்கிற கட்டத்தில் கொண்டு போயிட்டு இருக்கு. குறிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், 60 வார்டு பகுதியும் கிட்டத்தட்ட 80% சாலை ப்ரியாரிட்டி அடிப்படையில். இப்போ அடுத்த லாட்டு வரைச்சில் இந்த வேலையை கம்ப்ளீட்டாக அனைத்து தண்ணி வடிகால் வழி இல்லாமல் இருக்கும். எல்லாம் முதலே தூர்வாரம் பண்ணாலும் அதில் வழியாக எல்லாமே வடிச்சுது. இது போக அவ்வளோ அழகாக இருக்கேன்.